ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வில்லேஜ் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் திருவிழாவுக்கு போனோம். அங்கேயே ஒரு 2 டேஸ் இருந்தோம். ஸோ வீட்டிலேயே இருக்கோம்னு சொல்லிட்டு பாப்பாவா நான் வெளியில் கூப்பிட்டு போகிறேன்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா, மாம்பழம், அப்புறமேட்டு வந்து சுற்றி பார்க்கறதுக்கு இங்கே நிறைய இடம் இருக்காங்க. அதனால் அங்கே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா. நானும் அவ்வளோதான் போயிட்டு இருந்தோம். அம்மா வந்து வரல, டயர்டாக இருக்குன்னு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து எங்களோடது இல்லை, ஆக்சுவலாக யாரோடதுன்னே தெரியல. நாங்கள் வந்து 2 பேர் சேர்ந்தாலே ஏதாவது கதை பேசிட்டு, அவள் ஸ்கூலில் நடந்தது ஏதாவது சொல்லிகிட்ருப்பா. நான் வந்து என்னோடய ஒர்க்கில் என்ன நடந்தது எல்லாமே சொல்லிகிட்ருப்போம். ஸோ எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் லாங்காக இருந்தாலுமே எங்களுக்குள்ளே பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன கேட்டாலுமே பண்ணுற ஒரு பர்சன்னா அது என்னை தங்கச்சி தான் சொல்லுவேன். எதுவாக இருந்தாலும் சரி உடனே பண்ணுறேன்னு சொல்லுவாள். அவள் சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவளுக்கு வந்து இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. ஒரு டைம் பாசம் வச்சுட்டானா அவங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவாள். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ இது வந்து எங்களோடது இல்லை, இது யாரோடதுன்னு தெரியல. நான் வந்து இது யாரோடதுன்னு அவகிட்ட கேட்டால் அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோடது அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கே சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் அவளுமே இங்கெல்லாம் வந்ததில்லை. நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு எங்களை சுற்றி காட்டுறதுக்காக தான் அவள் இங்கே வந்திருந்தான். இதில் வந்து நிறைய இருந்தது. பட் அவங்களுக்கு தெரியாது, யாருமே இல்லை. கேட்டுட்டு பறிக்கலாம் சொன்னால் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களோடது தான், எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஒரு 4-5 தான் பறிச்சிட்டோம். மற்றதெல்லாம் எதுவுமே பழுக்காமல் இருந்தது. அதனால அப்படியே நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். அந்த மரம் பக்கத்துலேயே அந்த அழகான கிணறு இருந்தது. தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. என் தங்கச்சி வந்து சொன்னால் அதில் தண்ணியே இவ்வளோ இருக்காதான். நாங்கள் போனது வந்து மழை டைம்னால மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக இருந்திருக்கு. பார்க்குறதுக்கு தான் குட்டி கிணறு மாதிரி இருக்குது, ஆனால் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. அவள் வந்து என்னவா நீச்சல் அடிக்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தா. அவளுக்கு நீச்சல் தெரியும், எனக்கு தெரியாது. அதனால் நான் போகல. நான் இன்னொரு நாள் கற்றுட்டு வந்து நம்ம இதில் வந்து நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் இப்போ போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததை விட ரொம்பவே அழகான பிளேஸ்ன்னு சொல்லலாம். இது அத்தையோட பிளேஸ்ன்னு சொன்னால், அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் எல்லோரும் ஆன்ட்டி அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. அங்கே வந்து எப்படின்னா முறை வச்சு தான் கூப்பிடுவாங்க. எல்லாருமே சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா அப்படி தான் கூப்பிடுவாங்க. அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே முறை வச்சு தான் கூப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து பாப்பாவுக்கு வந்து ஒருத்தவங்களை ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா பாதி இடத்துல வந்து அறுவடை பண்ணியிருந்தாங்க, பாதி இடத்துல அறுவடை பண்ணலை. அதில் வந்து நெல்லெல்லாம் அப்படியே தான் இருந்தது. நான் வந்து என்னன்னு கேட்டால் இதில் வந்து 3 பேர் இருக்காங்களாம். 3 பேரில் ஒருத்தவங்க வந்து ஒரு டைமில் வந்து விதை விதைப்பாங்க, ஒரு டைமில் அறுவடை பண்ணுவாங்களாம். அதனால் இவங்க வந்து முன்னாடி போட்டிருக்காங்க, அவங்க பின்னாடி போட்டதுனால இவங்க அறுவடை பண்ணிட்டாங்க, அவங்க இன்னும் பண்ணலை. இந்த இடம்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள்லாம் போகும்போது சரியான மழை இருட்டிட்டு வர மாதிரியே இருந்தது. நாங்கள் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வெயில் வந்து சுளீர்னு அடிச்சுது. ஆனால் காற்று செம்ம காற்று, பயங்கரமாக காற்று அடிச்சிட்டு இருந்தது. இவ்வளோ நாள் ஊருக்கு போனாலுமே வந்து எங்கேயும் சுற்றிலாம் பார்க்க மாட்டோம். 1 டே இருப்போம், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துடுவோம். பாப்பாவும் இப்போ வந்து லீவுக்காக வீட்டுக்கு வருவா. அவளும் இப்போது வரதில்லை. ஏன்னா அவள் ஆடு வளர்த்துட்ருக்கா, அதை பார்த்துக்கணும் சொல்லிட்டு அவளும் 1 மாதம் லீவுக்கு வீட்டுக்கும் வரதில்லை. அதனால் அவளே கூப்பிட்டா இந்த டைமாவது ஒரு 2 டேஸ் இருந்துட்டு கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அந்த மாதிரி போகலான்னு சொன்னால், சரி நாங்களும் டெய்லியும் ஒர்க்கு வீடு அந்த மாதிரி இருக்கிறதுனால அங்கே நாங்களுமே எங்கேயுமே போகிறதில்ல. நாங்களும் சுற்றி பார்த்துட்ருந்தோம். அவளும் வந்து சொல்லிகிட்டு இருந்தா இது யாரோட வயல், பக்கத்தில் இருக்கிறது யாரோட வயல் அப்படின்னு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கழனின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து வீடுலாம் இங்கே இருக்காதுங்க. ஃபுல்லாக எங்கள் ஆடு மாடு கட்டுறது அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ஊருள்ள இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் இருக்கும்போதே இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்கன்னு மாதிரி சொன்னாங்க. கழனிலே வந்து செட்டில் ஆகிட்டாங்களாம். அப்புறம் இந்த செட்டப்லாம் பார்த்துட்டு நீங்கள் காடுன்னு நினைக்காதீங்க. இது வந்து அவங்க தனியாக வளர்க்குறாங்க மரம்லாம் வந்து. இந்த மரத்தோட பேரெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே சவுக்கு மரம்லாம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ தான் ஏதோ டிஃப்ரெண்ட்டான மரம் இருக்குது. இந்த மரம்லாம் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஒரு டைம் தான் அறுவடை பண்ணுவாங்களாம். அதெல்லாம் பற்றி சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் ரொம்பவே ஈவினிங் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இந்த வழியில் தான் வீட்டுக்கு போனோம். என்ன ஃபுல்லாக கரும்பு காடாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது நடுவில் வந்து வரப்பு மாதிரி இருக்கும். அதாவது நடந்து போகிற வழியை வந்து இங்கே வரப்புன்னு சொல்லுவாங்க. அதில் தான் வந்து நாங்கள் பூந்து போயிட்டுருந்தோம். சரி இந்த கரும்பெல்லாம் பார்த்தோன்னே நுனி நாக்கிலலாம் ஒரு தாண்டவம் ஆடிச்சிங்க. சரி உடச்சி சாப்பிட்லான்னு பார்த்தா எந்த கரும்புமே வந்து முத்தவே இல்லை. அதாவது அது முத்தினா மட்டும்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அது வந்து எல்லாமே இப்போ தான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் அறுவடை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருந்தா. அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு பிளேஸில் இப்போ தான் கரும்பெல்லாம் வெட்டி முடித்தாங்களாம். ஒரு பிஃபோர் 1 வீக் முன்னாடி தான் வெட்டி முடித்தாங்க. நீங்கள் அப்போ வந்திருந்தால் உனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.